அனுசரணை வழங்குவோர். இப்போது 250 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க தீர்வு வெறி குறித்த கலந்துரையாடல்கள் தொடர்வதாக பிரதியமைச்சர் அனில் ஜெயந்த தெரிவிப்பு. வடக்கு கிழக்கில் காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வலியுறுத்தல். 2024 சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் இன்று அதிகாலை வெளியாகின. யாழ்ப்பாணம் வேம்படி மகளிர் கல்லூரியில் 120 மாணவிகள் 9 ஏசித்தி. செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சி ஜனாதிபதிக்கு கடிதம். மன்னார் விடத்தல் தீவு கிராமத்தின் பன்னாட்டு மாநாடு இன்று ஆரம்பம். இளைஞர் விவகார மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமாரகமகே கோட்டை முனை விளையாட்டு கிராமத்தை பார்வை. ஹமாசுடனான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் போர் நடவடிக்கை மீண்டும் ஆரம்பமாகும் என இஸ்ரேல் பிரதமர் எச்சரிக்கை. தொடர்வது முதன்மை செய்தி. அமெரிக்க தீர்வு வெறி குறித்த கலந்துரையாடல்கள் தொடர்வதாக பிரதியமைச்சர் அனில் ஜெயந்த தெரிவித்துள்ளார். அமெரிக்க தீர்வு வெறி விடயத்தில் தொடர்ந்து இருதரப்பு கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் மேலும் வரித்தொகையை குறைப்பதற்கு எதிர்பார்த்துள்ளதாக தொழில் அமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதியமைச்சர் அனில் ஜெயந்த தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றம் பிரதிசபாநாயகர் ரிஸ்வி சாலி தலைமையில் இன்று கூடியது. இதன்போது எதிர்க்கட்சியின் பிரதமர் கொறடா கயந்த கருணாதிலகவினால் அமெரிக்காவின் தீர்வு வெறி விடயத்தில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. පාක්ෂික සමුළුවකට සහභාගී වෙලා අපේ සහයෝගයත් මේක අඩු කර ගැනීම සඳහා ගත යුතු ක්‍රියාමාර්ග පිළිබඳව සාකච්ඡා කරා. அமெரிக்கா ஏப்ரல் மாதத்தில் தீர்வை வரியை விதித்த போது எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் ஜனாதிபதியுடன் சந்தித்து அனைத்து கட்சி மாநாட்டில் கலந்து கொண்டு இதை குறைக்கும் வழிகள் குறித்து கலந்துரையாடினார்கள். பிரதியமைச்சர் உள்ளடக்கிய குழுவொன்று அமெரிக்கா சென்று கலந்துரையாடியது. நேற்று வரை ஒரு நிமிடம், தயவு செய்து ஒரு நிமிடம் தாருங்கள். இதன்போது கருத்து தெரிவித்த சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க முக்கிய விடயம் ஒன்றை வினவுவதால் அவருக்கு நேரத்தை இன்று மட்டும் வழங்க முடியும். மாறாக இது பாரம்பரியம் அல்ல. கயந்த கருணாதிலக்க தயவு செய்து சுருக்கமாக தெரிவிக்கவும். இதன்போது தொடர்ச்சியாக உரையாற்றிய எதிர்க்கட்சியின் பிரதம கொறடா கயந்த கருணாதிலக்க මේ පිළිබඳ සාකච්ඡා කරයින් පස්සේ තීරුබත ගැටලුවට අදාළව நாட்டுக்கு அதிகபட்ச நிவாரணத்தை கொண்டுவர தீர்வை வரி பற்றிய அனைத்து கலந்துரையாடல்களுக்கு பிறகு நேற்று எழுத்துப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இது ஆடை தொழில்துறை உள்ளிட்ட ஏற்றுமதி துறைக்கு பாரிய பாதிப்பை ஏற்படுத்தும் விடயமாக அமைந்துள்ளது. நாடு முழுவதும் இது கவனிக்கப்படுகிறது. இன்று இந்த விடயம் நிகழ்ச்சி நிரலில் உள்வாங்கப்படும் என நம்பியிருந்தோம். ஆனால் இன்று தனிப்பட்ட உறுப்பினர்களின் தீர்மானங்கள் உள்ளதால் நியமனத்தின்படி அரசாங்கத்தின் கவனத்தை ஈர்க்க இந்த வழியை பயன்படுத்தினேன். இந்த வாய்ப்பை வழங்கியதற்கு நன்றி. அரசாங்கத்தின் நிலைப்பாடை பற்றி தெளிவாக கேட்கிறோம். රජයේ ස්ථාවරය පිළිබඳව කරුණාකරලා පැහැදිලි කිරීමක් කරන්න කියලා ඉල්ලීමක් කරනවා. இதற்கு பதிலளித்த தொழில் அமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த உண்மையில் அமெரிக்கா விதித்த வரிகளின் தொடர்பாக பல செய்திகள் வெளிவந்தன. ஏப்ரல் 2ஆம் தேதியிலிருந்து உலகம் முழுவதும் வரிகள் விதிக்கப்பட்டன. அதில் இலங்கைக்கு 44% சுங்க வரி விதிக்கப்பட்டது. அதே நாளில் நாங்கள் ஒரு குழுவை நியமித்து ஜூம் மூலமாக பல நிறுவனங்களுடன் கலந்துரையாடல்கள் நடத்தினோம். அதன்படி நியமிக்கப்பட்ட அரசு அதிகாரிகள் 2 முறை அமெரிக்கா சென்று இருதரப்பு வர்த்தக உடன்பாடு வாய்ப்புகளை ஆராய்ந்தனர். நாம் 3 பில்லியன் ஏற்றுமதி செய்கிறோம், ஆனால் 300 பில்லியன் இறக்குமதி செய்கிறோம். தொடர்ந்து கலந்துரையாடல்களை நடத்தினோம். இவை நடப்பிலேயே உள்ளன. அமெரிக்கா தனது கொள்கையின் அடிப்படையில் 3 மாத காலத்துக்கு பிறகு ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து அமுலுக்கு வரும் என குறிப்பு விடுத்துள்ளது. 25 நாடுகளுக்கு அனுப்பப்பட்ட அவகாச கடிதங்களில் இலங்கையும் ஒன்று.
இலங்கைக்கு 44%-30% குறைக்கப்பட்டுள்ளது. இருதரப்பு வர்த்தக உடன்படிக்கை ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு முன் இல்லையெனில் இலங்கை மீதான வரி விகிதம் 30% ஆகும். நாங்கள் தொடர்ந்து இந்த கலந்துரையாடல்களை நடத்தி மேலும் குறைக்க முயற்சிக்கின்றோம். எம்முடைய நாட்டிற்கு தான் அதிக வரி குறைப்பு வழங்கப்பட்டுள்ளது. நாட்டிற்காக சிறந்த இணக்கப்பாட்டை எட்டிக் கொள்வதற்கு எதிர்க்கட்சியாகிய தாமும் ஆதரவை வழங்க தயாராக இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். எமது நாட்டு ஏற்றுமதிகளில் 26.4% பங்களிப்பை பெற்றுத்தரும் ஏற்றுமதி தளமாக அமெரிக்கா திகழ்ந்து வருகிறது. ஆடைத்துறையில் 60% ஏற்றுமதி தளமாகவும் அமெரிக்கா நாடே இருந்து வருகிறது. தீர்வை வரியை 44%-இலிருந்து 30% குறைந்தமை நல்லதொரு விடயமாகும். என்றாலும் எங்களுடன் ஏற்றுமதி போட்டியாளர்களாக இருந்து வரும் நாடுகளுடன் ஒப்பிடும்போது நாம் பெற்ற வரிச்சலுகை நியாயமானதுதானா என்பது குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஜப்பான் 25%, மால்டோவா 25%, புரூனே 25%, தென்கொரியா மற்றும் கசகஸ்தான் 25%, இந்தியா 26% என்ற வகையில் இந்நாடுகள் தமது தீர்வை வரிகளை குறைத்துக் கொண்டுள்ளன. நாம் இந்தியா, வங்களாதேசம் போன்ற நாடுகளுடன் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அடுத்த 3 வாரங்களுக்குள் நாம் ஆழமான ராஜதந்திர தலையீட்டை மேற்கொண்டே ஆக வேண்டும். நாம் வெள்ளை மாளிகையுடன் நேரடியான தொடர்புகளை ஏற்படுத்திக் கொண்டு இந்த வரிச்சலுகைகளை இன்னமும் குறைந்த மட்டத்தில் பெற வேண்டும். நாட்டிற்கு சிறந்த இணக்கப்பாட்டை பெறுவதற்கு கட்சி பேதமின்றி ஐக்கிய மக்கள் சக்தி தமது ஒத்துழைப்பை பெற்றுத்தரும். இந்த வரிகளால் நாட்டிற்கு ஏற்படும் பாதிப்புகளை இல்லாமலாக்க வேண்டும். අනිත් රටවල් වලට වැඩි ප්‍රමාණයක් අඩු කරගත්තයි කියන එකම පමණක් வடக்கு கிழக்கில் காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் வலியுறுத்தியுள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டர்க் தமது இலங்கை விஜயத்தின் போது ராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டு பொருளாதார ரீதியாக பயன்படுத்தப்படும் காணிகளை விடுவிப்பது தொடர்பிலும் இலங்கை அரசாங்கத்திடம் வலியுறுத்தியதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் உறுப்பினரான ஜெர்மி லாரன்ஸ் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டர்க் தமது இலங்கை விஜயத்தின் போது வடக்கு கிழக்கில் காணி விடுவிப்பு தொடர்பில் விசேட கவனம் செலுத்தியதாக அவர் குறிப்பிட்டார். அவரது இலங்கை விஜயம் தொடர்பிலான விடயம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அறிக்கையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் கடற்தொழில் அமைச்சர் ராஜித சேனாரத்னவை கைது செய்யுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் கடற்தொழில் அமைச்சர் ராஜித சேனாரத்னவை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு மேலதிக நீதவான் ஹர்ஷன் ஹேக்குனுவெல இன்று உத்தரவிட்டுள்ளார். கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு சமர்ப்பித்த கோரிக்கையை ஆராய்ந்த நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். சட்டபூர்வமாக மீன்வளை துறைமுக கூட்டுத்தாபனத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்ட மணல் அகழ்வு திட்டத்தை வெளிநாட்டு நிறுவனத்திற்கு சட்டவிரோதமாக ஒப்படைத்து அரசாங்கத்திற்கு 2.63 பில்லியனுக்கும் அதிகமான நட்டத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இரண்டாயிரத்தி 24ஆம் ஆண்டு கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் இன்று அதிகாலை வெளியாகின. 2024ஆம் ஆண்டு கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபவர்களின்படி இம்முறை 2,37,026 மாணவர்கள் உயர்தரத்திற்கு தகுதி பெற்றுள்ளதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டிற்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையின் முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. இந்த நிலையில் 2024ஆம் ஆண்டு கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபவர்களின்படி 2,37,026 மாணவர்கள் உயர்தர கல்விக்கு தகுதி பெற்றுள்ளதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் வித்திகா குமாரி தெரிவித்துள்ளார். இது பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களின் எண்ணிக்கையில் 73.45% என அவர் குறிப்பிட்டார். இதற்கிடையில் அனைத்து பாடங்களிலும் 9A சித்திகளை பெற்ற 13,992 மாணவர்கள் உள்ளதாகவும் பரீட்சை ஆணையாளர் நாயகம் தெரிவித்தார். இது மொத்த மாணவர்களின் எண்ணிக்கையில் 4.15 வீதமாகும் என கூறியுள்ளார். அதன் அடிப்படையில் மேல் மாகாணத்தில் 74.47%, மத்திய மாகாணத்தில் 73.91%, தெற்கு மாகாணத்தில் 75.64%, வடக்கு மாகாணத்தில் 69.86%, கிழக்கு மாகாணத்தில் 74.26%, வடமேல் மாகாணத்தில் 71.47%, வடமத்திய மாகாணத்தில் 70.24%, ஊவா மாகாணத்தில் 73.14%, சப்ரகமுவ மாகாணத்தில் 73.47% மாணவர்கள் சித்தியடைந்துள்ளனர்.
பாடவாரியாக பௌத்தம் 83.21%, சைவநெறி 82.96%, கத்தோலிக்கம் 90.22%, கிறிஸ்தவம் 91.49%, இஸ்லாம் 85.45%, ஆங்கிலம் 73.82%, சிங்கள மொழி மற்றும் இலக்கியம் 87.73%, தமிழ் மொழி மற்றும் இலக்கியம் 87.03%, வரலாறு 82.17%, அறிவியல் 71.06%, கணிதம் 69.07% மாணவர்கள் சித்தியடைந்துள்ளனர் என பரீட்சை ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். அத்துடன் அனைத்து பாடங்களிலும் சித்தி பெறாத மாணவர்களின் சதவீதம் 2.34 என அவர் குறிப்பிட்டார். இதேவேளை 2025ஆம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை எதிர்வரும் நவம்பர் மாதம் 10ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை இடம்பெற உள்ளதாகவும் பரீட்சை ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். அத்துடன் 2025ஆம் ஆண்டுக்கான சாதாரண தர பரீட்சை 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இடம்பெற உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். වැඩිවීමක් වෙලා තිබෙනවා. විෂයන් වශයෙන් ගත් කල බුද්ධාගම විෂයේ සමත් ප්‍රතිශතය 83.21ක් වෙනවා. ඒ වගේම ශෛව නේරි 82.96ක්. කතෝලික ආගමේ සමත් ප්‍රතිශතය 90.22ක්. ක්‍රිස්තියානි ආගමේ සමත් ප්‍රතිශතය 91.49ක් වෙනවා. யாழ்ப்பாணம் வேம்படி மகளிர் கல்லூரியில் பரீட்சைக்கு தோற்றிய 265 மாணவர்களில் 120 மாணவிகள் 9 சித்திகளை பெற்றுள்ளதாக பாடசாலை சமூகம் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளது. பரீட்சைக்கு தோற்றிய 265 மாணவர்களும் உயர்தரத்திற்கு தகுதி பெற்றுள்ளதாக பாடசாலை அதிபர் கிரேஷ் தயாளினி தேவராஜா தெரிவித்துள்ளார். அவர்களில் 120 மாணவிகள் 9 சித்திகளை பெற்று பாடசாலைக்கு பெருமை சேர்த்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தற்போது வெளியாகியுள்ள காபோத சாதாரணதர பரீட்சை 2024-2025 இடம்பெற்றது. இதிலே பாடசாலையில் இருந்து 265 மாணவிகள் தோற்றியிருந்தார்கள். 265 மாணவிகளும் உயர்தரத்துக்கு கேட்பதற்கான சித்தியை பெற்றிருக்கிறார்கள். 100% எங்களுடைய சித்தி வீதம் காணப்படுகின்றது. இந்த மாணவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து உங்களுடைய உயர்தர கல்வியை நீங்கள் திறம்பட கற்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கின்றேன். இவர்களுக்கு கற்பித்த ஆசிரியர்களுக்கும் வழிப்படுத்திய அதிபருக்கும் மேலும் பெற்றோருக்கும் இந்த வேளையிலே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எமது பாடசாலையிலே இவரிடம் தோற்றிய மாணவர்களில் 9A சித்தியினை 120 மாணவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். 8A தர சித்தியினை 36 மாணவர்களும் 7A தர சித்தியினை 25 மாணவர்களும் பெற்றிருக்கின்றார்கள். மொத்தமாக தோற்றிய மாணவர்களில் 45.28% மாணவர்கள் 9A சித்தியை பெற்றிருக்கின்றார்கள். சென்ற வருடத்திலும் கூட 2023ஆம் ஆண்டு சாதாரண தர பரீட்சையிலே 9A பெற்ற மாணவர்களுடைய சதவீதம் 43.46 காணப்படுகிறது. அதைவிட இவரிடம் மேலும் அதிகரித்திருக்கின்றது. இம்மாணவர்கள் கல்வியில் மாத்திரமல்ல இணைப்பாட விதான செயற்பாடுகளிலும் மற்றும் மன்றங்கள் கழகங்கள் அவ்வாறான செயற்பாடுகளிலும் ஈடுபட்டு தங்களுடைய கல்வியையும் தொடர்ந்திருக்கிறார்கள். இம்மாணவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகள். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் 2024ஆம் ஆண்டு சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களில் 342 மாணவர்கள் சித்தியடைந்துள்ளதாகவும் அவர்களில் 82 மாணவர்கள் 9 சித்திகளை பெற்றுள்ளதாகவும் பாடசாலையின் உப அதிபர் மே இந்திரபாலா தெரிவித்துள்ளார். நமது கல்லூரியில் 2024ஆம் ஆண்டு காபோதா சாதாரணதர பரீட்சைக்கு 345 மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றி 342 பேர் சித்தி அடைந்துள்ளார்கள். இதிலே 82 மாணவர்கள் 9A சித்திகளையும் 73 மாணவர்கள் 8A சித்திகளையும் 33 மாணவர்கள் 7A சித்திகளையும் 24 மாணவர்கள் 6A சித்திகளையும் 20 மாணவர்கள் 5A சித்திகளையும் பெற்றுள்ளார்கள். மொத்தமாக 5Aயும் அதற்கு மேலதிகமாகவும் 67.24% மாணவர்கள் சித்தி அடைந்திருக்கின்றார்கள். இதிலே குறிப்பாக 9A சித்திகளை பெற்ற மாணவர்கள் இணைப்பாட விதானம் செயல்பாடுகளிலே ஈடுபட்ட மாணவர்களும் கூடுதலாக 9A சித்திகளை பெற்றுள்ளார்கள். இதைவிட 8A சித்திகளை பெற்ற மாணவர்களே கூடுதலான மாணவர்கள் ஆங்கில இலக்கியம் சிங்களம் போன்ற பாடங்களை B சித்திகளையும் C சித்திகளையும் பெற்று இருக்கின்றார்கள் என்பது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது. மேலும் கடந்த ஆண்டு
52 மாணவர்கள் 9A சித்திகளை பெற்றிருக்கின்றார்கள். இந்த ஆண்டு 82 மாணவர்கள் 9A சித்திகளை பெற்றிருக்கின்றது எங்களுக்கும் பாடசாலை சமூகத்துக்கும் மிக்க மகிழ்ச்சியை அளிக்கின்றது ஒன்றாகும். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு உடுத்துறை மகா வித்தியாலயத்தில் சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர். 4 மாணவர்கள் 9A சித்திகளை பெற்று சாதனை படைத்துள்ளனர். வைராம் சிகா, எஸ் கவினிலா, டி கவியரசி, டி குபேஷன் ஆகிய 4 மாணவர்களும் 9A சித்திகளை பெற்றுள்ளனர். வி இசைவாணி மற்றும் எஸ் சங்கவி ஆகியோர் 8AB சித்திகளை பெற்றுள்ளனர். இவ்வாறு மாணவர்கள் சித்தி பெற்றமை தொடர்பில் மகிழ்ச்சி வெளியிட்ட அதிபர் எதிர்காலத்தில் 100% சித்தியை அடைய தாம் அனைவரும் ஒன்றாக பயணிப்பதாக தெரிவித்தார். பரீட்சைக்கு தோற்றிய 42 மாணவர்களில் 35 மாணவர்கள் உயர்தரம் கற்பதற்கு தகுதி பெற்றுள்ளனர் என்பதுடன் இது 83% சித்தியாக காணப்படுகின்றது. கிளிநொச்சி கரச்சி ஊற்றுப்புலம் அரசனர் தமிழ் கலவன் பாடசாலை வரலாற்றில் முதல் தடவையாக சாதாரண தர பரீட்சையில் 9A சித்தி கிடைக்கப்பெற்றுள்ளது. ஊற்றுப்புலத்தை சேர்ந்த சக்திவேல் குயிலன் என்ற மாணவன் 9A சித்திகளை பெற்றுள்ளார். மிகவும் பின்தங்கிய கிராமமான ஊற்றுப்புலத்தில் 1993 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட பாடசாலை இன்றும் பல்வேறு வள பற்றாக்குறைகளுடன் இயங்கி வருகின்றது. நகரிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பாடசாலையை சேர்ந்த மாணவர் பாடசாலை கல்வியை பிரதானமாக கற்று இந்த சாதனையை படைத்துள்ளார். வவுனியா ரப்பைக்குளம் மகளிர் கல்லூரியில் 34 மாணவர்கள் 9 பாடங்களில் A சித்தி பெற்று சாதனை படைத்துள்ளனர். தமிழ் மொழி மூலம் 23 மாணவர்களும் ஆங்கில மொழி மூலம் 11 மாணவர்களுமாக 34 மாணவர்கள் 9A சித்திகளை பெற்றுள்ளனர். 17 மாணவர்கள் தமிழ் மொழி மூலமாகவும் 3 மாணவர்கள் ஆங்கில மொழி மூலமாகவும் 8 பாடங்களில் A தர சித்தியை பெற்று பாடசாலைக்கு பெருமை சேர்த்துள்ளனர். சாதாரண தர பரீட்சை பெறுபவர்களின் மீள் பரிசீலனை விண்ணப்பங்கள் எதிர்வரும் 14ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பரீட்சை திணைக்களம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. வெளியான பெறுபவர்கள் தொடர்பான விசாரணைகள் மற்றும் தகவல்களை தெரிந்து கொள்ள 1911 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியால் இன்று ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியால் இன்று ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளதாக கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். செம்மணி புதைக்குழி விசாரணையில் உண்மை, நீதி மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பை உறுதி செய்ய உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தி 5 கோரிக்கைகளை உள்ளடக்கி ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கவிற்கு இலங்கை தமிழரசு கட்சி கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது என கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்தார். யாழில் இன்று நடத்திய ஊடக சந்திப்பில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். செம்மணி சம்பந்தமான விடயத்திலே போதிய அக்கறை எடுக்க வேண்டிய அல்லது உள்ளது. ஏனென்றால் 1996ஆம் ஆண்டு கால பகுதியிலே தான், அதுவும் இடப்பெயர்வுக்கு பின் நாங்கள் திரும்பி மீள யாழ்ப்பாணத்தில் குடிவந்தவர்களை நான் ஒருவன், என்னுடைய குடும்பம் அவ்வாறே வடமராட்சியிலிருந்து மீள என்று பல குடும்பங்கள் இங்கே பாதிக்கப்பட்டது என்பதை நான் நேரடியாக அறிவேன். ஆகவே இந்த அச்சுறுத்தல் காலத்திலே வாழ்ந்தவன் என்ற முறையில் இந்த செம்மணி ஒரு பாரதூரமான மனித இனப்படுகொலை கொலைக்கான ஒரு அடையாளமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். செம்மணி என்ற பெரும் நிலப்பிறப்பிலே சித்துப்பாத்தி என்றது அரியாலை மக்களுக்கான சுடுகாடும் சேர்ந்தது. அவை அங்கே இவ்வளவு தூரம் மக்களை புதைத்திருக்கிறார்கள், குழந்தைகளை புதைத்திருக்கிறார்கள் என்றால் இதைவிட வேறு எந்த ஆதாரங்களும் தேவையில்லை. இங்கே ஒரு கொடூரமான இனப்படுகொலை, மனித படுகொலை, மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களை இல்லை அங்கே குடியிருந்த இராணுவங்கள் அந்த காலத்தில் அதில் தான் இருந்தனர். அவை அதை அறுதரம் மறுதளிக்க முடியாது. முள்ளி சந்தியில் இருந்து செம்மணி வரையிலே அடர்த்தியாக இராணுவ பிரசன்னம் இருந்தது. அவை அந்த இராணுவத்துக்கு தெரியாமல் எதுவும் நடந்திருக்க வாய்ப்பில்லை. அவர்களே தான் இவ்வளவு கொலைகளையும் 300, 400 அல்லது 500, 600 சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு எண்ணிக்கையான நூற்றுக்கணக்கான சிவிலியன்ஸ்களை, பொதுமக்களை, குழந்தைகள் உட்பட கொண்டு குடித்திருக்கிறார்கள், தாத்திருக்கிறார்கள் என்ற நிலை இங்கே வெளிவருகிறது. இப்பொழுது வரையில் இந்த ஆய்வில் 65 உடலங்கள் கண்டெடுக்கப்படுகிறது. இன்னும் மேலும் நூற்றுக்கணக்கிலே அது கண்டெடுக்கப்படலாம் அந்த பிரதேசத்தில் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆகவே இந்த அரசாங்கமானது இதை உண்மையை இனி ஏற்றுக்கொண்டாக வேண்டும்.
இந்த ஆய்வுக்கான வெளிநாட்டு நிபுணர்கள் உடைய ஃபொரன்சிக் அனாலிசிஸ் என்று சொல்லக்கூடிய எல்லாவற்றுக்குமான நிதியை தயக்கமின்றி வழங்கி முழுமையான ஆய்வு செய்து அந்த 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 அநீதிக்கு உட்பட்டவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பங்களுக்கும் நீதி வழங்குவதற்கான சர்வதேச நீதியாக அது நடைபெற வேண்டும். ஏனென்றால் இந்த விடயம் அரசாங்கத்தினுடைய இராணுவத்தினாலேயே செய்யப்பட்டது ஒன்று. ஆகவே அந்த அரசாங்கமே இதை முழுமையாக விசாரிப்பது என்பது சாத்தியமில்லை, அல்லது நியாயம் வழங்கக்கூடிய நீதி வழங்கக்கூடிய சூழ்நிலை இராது என்பது பொதுவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஆகவே அரசாங்கம், குறிப்பாக ஜனாதிபதி, இந்த ஆய்வுக்கான தொடர் நடவடிக்கைக்கான போதிய நிதியை வழங்கி நீதி வழங்குவதற்கான எல்லா செயல்பாடுகளையும் ஜனாதிபதி செய்ய வேண்டும். புலிக்குளம் தொடர்பான சர்ச்சைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் வடக்கு மாகாண ஆளுநர் தலைமையில் இன்று கிளிநொச்சியில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் ஆராயப்பட்ட புலிக்குளம் தொடர்பான சர்ச்சைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் தலைமையில் இன்று கலந்துரையாடல் இடம்பெற்றது. கிளிநொச்சி மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர்கள், பிரதேச செயலாளர்கள், நீர்ப்பாசன திணைக்கள பொறியியலாளர்கள், கமநல சேவைகள் திணைக்கள உதவி ஆணையாளர்கள், யாழ்ப்பாண பல்கலைக்கழக கிளிநொச்சி வளாகத்தினர் பங்கேற்றனர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் நிலப்பரப்பிற்குள் உள்ள புலிக்குளம் கடந்த காலங்களில் தவறான தகவல்கள் வழங்கப்பட்டதன் அடிப்படையில் கிளிநொச்சி மாவட்டத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாக முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர் தெரிவித்தார். கிளிநொச்சி அறிவியல் நகரில் உள்ள யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்திற்கு குடிநீர் வழங்குவதற்கு முல்லைத்தீவு மாவட்ட மக்கள் எதிர்ப்பில்லை எனவும், முல்லைத்தீவு மாவட்டத்தின் முருகண்டியை சேர்ந்த மக்களுக்குரிய வாழ்வாதாரத்திற்கு நீர் வழங்க வேண்டும் எனவும் முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர் குறிப்பிட்டார். புலிக்குளத்தின் கொள்ளளவு மற்றும் அதன் புனர் நிர்மாணம் தொடர்பில் கடந்த காலங்களில் மத்திய அரசின் நீர்ப்பாசன திணைக்களத்தால் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டமை கலந்துரையாடலில் சுட்டிக்காட்டப்பட்டது. புலிக்குளத்தை எதிர்காலத்தில் மாகாண நீர்ப்பாசன திணைக்களத்தின் பொறுப்புக்குள் உள்வாங்குவது எனவும், பல்கலைக்கழக நீர் தேவைக்கு முன்னுரிமை வழங்குவது எனவும், முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகளுக்கும் நீர் வழங்குவது எனவும் தீர்மானிக்கப்பட்டது. ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட ஆய்வறிக்கையை அடிப்படையாக வைத்துக் கொண்டு மேலதிக ஆய்வுகள் மேற்கொண்டு 1 மாத காலத்தினுள் அறிக்கை சமர்ப்பிப்பதற்கு ஏதுவாக வடக்கு மாகாண நீர்ப்பாசன திணைக்கள பணிப்பாளர் தலைமையில் ஆளுநரால் குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. அதன் பின்னர் கல்மடு குளத்தின் கீழான விவகாரம் ஆராயப்பட்டது. முல்லைத்தீவு மாவட்டத்தை சேர்ந்த விவசாயிகளுக்கு கல்மடு குளத்தின் கொள்ளளவு மட்டத்தை பொறுத்து எதிர்காலத்தில் சிறுபோகத்தின் அளவை அதிகரித்து வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டது. மன்னார் விடுத்தல் தீவு கிராமத்தின் பன்னாட்டு மாநாடு இன்று ஆரம்பமானது. மன்னார் மாந்தை மேற்கு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட விடுத்தல் தீவு கிராமத்தின் பன்னாட்டு மாநாடு இன்று மன்னார் நகர மண்டபத்தில் ஆரம்பமானது. விடுத்தல் தீவு கிராமத்தை சேர்ந்த துறைசார் வல்லுநர்கள், கல்விமான்கள் மற்றும் சமூக முன்னேற்றத்திற்காக பணியாற்றும் நபர்கள் ஒன்று சேரும் ஒரு அரிய சந்தர்ப்பமாக இந்த மாநாடு அமைந்துள்ளது. இன்று காலை 8:30 மணியளவில் முதல் நாள் நிகழ்வு ஆரம்பமானது. விருந்தினர்கள் மன்னார் மாவட்ட செயலகத்தில் வைத்து மாலை அணிவிக்கப்பட்டு வாத்திய இசையுடன் நகரசபை மண்டபம் வரை அழைத்துச் செல்லப்பட்டனர். முதல் நாள் நிகழ்வின் விருந்தினர்களாக வவுனியா பல்கலைக்கழக உபவேந்தர் அருளம்பலம் அற்புதராஜா, வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் உள்ளிட்ட அழைக்கப்பட்ட விருந்தினர்கள் பங்கேற்றனர். பொருளாதாரம், கல்வி, சுற்றுச்சூழல், சமயம், கலாசாரம், பண்பாடு மற்றும் விளையாட்டு போன்ற பல்வேறு துறைசார் நிகழ்வுகள் ஆய்வு செய்யப்பட்டு ஆவணப்படுத்தப்பட்டதுடன் இந்த விடயங்கள் பரஸ்பர புரிதலை ஏற்படுத்தி மக்களின் வாழ்வியலை மேம்படுத்தும் முகமாக மாநாடு நடத்தப்படுகின்றது. விடத்தல் தீவு கிராமத்தின் சிறப்பும் பண்பாடும் மற்றும் கலை கலாச்சார பாரம்பரியமும் எடுத்துரைக்கப்படுகின்றது. போரின் அனர்த்தங்களால் உருக்குலைந்து போன விடத்தல் தீவு போன்ற கிராமங்களில் பொருளாதார, சமூக, கலாச்சார அம்சங்களை மீள கட்டியெழுப்பும் நோக்கில் மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் நாளைய தினம் 2ஆம் நாள் நிகழ்வு இடம்பெற உள்ளதுடன் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற உள்ளன. கடந்த காலங்களில் வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொண்டு உயிரிழந்த வர்த்தகர்களை நினைவுகூர்ந்து இன்று முல்லைத்தீவில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. கடந்த காலங்களில் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு வர்த்தக சங்கத்துக்குட்பட்ட பகுதியில் வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொண்டு உயிரிழந்த வர்த்தகர்களை நினைவுகூர்ந்து இன்று அஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுக்குடியிருப்பு வர்த்தக சங்கத்தின் ஏற்பாட்டில் புதுக்குடியிருப்பு நகர் பகுதியில் அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றது. புதுக்குடியிருப்பு வர்த்தக சங்க தலைவர் நவநீதன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் வர்த்தகர்களின் குடும்பத்தினர், வர்த்தகர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள், முச்சக்கர வண்டி உரிமையாளர்கள் என பலர் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினர். இந்த நினைவேந்தல் நிகழ்வில் பங்கேற்பதற்காக புதுக்குடியிருப்பு வர்த்தகர்கள் அனைவரும் தமது வர்த்தக நிலையங்களை மூடியிருந்தனர்.
மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு விஜயத்தை மேற்கொண்டுள்ள இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில்குமார் கமுகே கோட்டைமுனை விளையாட்டு கிராமத்தை பார்வையிட்டார். மட்டக்களப்பிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில்குமார் கமுகே கோட்டைமுனை விளையாட்டு கிராமத்திற்கு சென்று மைதானம் தொடர்பில் ஆராய்ந்தார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் முதலாவது புத்திரை மைதானமாக கோட்டைமுனை விளையாட்டு கிராம மைதானம் காணப்படுகின்றது. இங்கு தற்போது மாவட்டத்தில் உள்ள கடினப்பந்து அணிகளுக்கு இடையிலான போட்டியொன்றும் இடம்பெற்று வரும் நிலையில் போட்டியையும் விளையாட்டுத்துறை அமைச்சர் பார்வையிட்டார். நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு மற்றும் கோட்டைமுனை விளையாட்டு கிராம தலைவர் கே சதீசன், கோட்டைமுனை விளையாட்டுக் கழக தலைவர் சடாட்சர் ராஜா உட்பட கழக உறுப்பினர்கள் அமைச்சரின் விஜயத்தின் போது உடனிருந்தனர். இன்றைய தினம் கோட்டமுனை விளையாட்டு கிராமத்துக்கு நாங்கள் அமைச்சருடன் வருகை தந்திருந்தேன். விளையாட்டுத்துறை அமைச்சர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இன்றைக்கு ஒரு விசேட விருந்தினராக கலந்து கொண்டிருந்தார். மட்டக்களப்பு மாவட்டத்திலே விளையாட்டுத்துறை அபிவிருத்தி தொடர்பாகவும் இங்கே இருக்கின்ற விளையாட்டு கிராமங்கள் அல்லது விளையாட்டு மைதானங்களை அபிவிருத்தி தொடர்பாகவும் அதன் இருக்கின்ற குறைபாடுகள் தொடர்பாகவும் நாங்கள் தொடர்ச்சியாக கலந்து ஆலோசித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இந்த கோட்டமுனை விளையாட்டுக் கழகத்தினூடாக கோரிக்கையின் அடிப்படையில் இங்கே நாங்கள் வருகை தந்திருந்தோம். இந்த விளையாட்டு மைதானத்தில் இருக்கின்ற விடயங்களையும் குறைபாடுகளையும் அவர்கள் ஆலோசித்திருந்தார்கள். அதற்காக அரசாங்கம் என்ற ரீதியிலே அவர்களுக்கான சில ஒத்துழைப்புகளை வழங்க முடியுமாக இருந்தால் அதை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இன்னும் பல விடயங்களை மட்டக்களப்பு மாவட்டத்தின் விளையாட்டுத்துறைக்கு அபிவிருத்தியில் மேற்கொள்வதை நாங்கள் முன்னுரமாக ஆரம்பித்திருக்கோம். ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க அவர்களின் எண்ணக்கருவில் இருக்கின்ற விளையாட்டுத்துறை சார்ந்த அபிவிருத்திகளை வடக்கு கிழக்கு இருக்கின்ற வீரர்களுக்கு அவர்களுக்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் அதுக்கான களங்களை ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே அவர்களுக்கான சந்தர்ப்பங்களை நாங்கள் தேசிய ரீதியில் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம். அம்பாறை திருக்கோவில் மண்டானை கிராமத்தில் வீடற்று வாழ்ந்து வந்த குடும்பங்களுக்கு புதிய வீடுகள் கையளிக்கப்பட்டன. அம்பாறை திருக்கோவில் 4 மண்டானை கிராம சேவையாளர் பிரிவில் காணி மற்றும் வீடுகள் இல்லாது வாழ்ந்து வந்த குடும்பங்களுக்கு காணி மற்றும் புதிய வீடுகள் கையளிக்கப்பட்டன. திருக்கோவில் 4 கிராம சேவையாளர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் இணைய ஒழுங்கமைப்பில் இன்று இடம்பெற்ற நிகழ்வில் இவ்வீடுகள் திருக்கோவில் பிரதேச செயலாளரின் கோரிக்கைக்கு அமைவாக கனடா, புலம்பெயர் தமிழ் சமூகத்தினரின் நிதி பங்களிப்புடன் வீட்டுக்கு 11 லட்சம் ரூபாய் செலவில் 2 வீடுகள் நிர்மாணித்துக் கொடுக்கப்பட்டுள்ளது. திருக்கோவில் பிரதேச செயலாளர் தங்கையா கஜேந்திரன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு வீடு மற்றும் காணி அனுமதி பத்திரங்களை பயனாளிகளிடம் வழங்கி வைத்தார். உயிர்த்தஞாறு தாக்குதல் விடயத்தில் அரசாங்கம் உண்மைகளை வெளிக்கொண்டு வர வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ வலியுறுத்தியுள்ளார். உயிர்த்தஞாறு தாக்குதல் விடயத்தில் அரசாங்கம் மற்றும் பிரதமர் இந்த உண்மைகளை வெளிக்கொண்டு வர வேண்டும் என எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றம் இன்று பிரதி சபாநாயகர் ரிஜி சாலை தலைமையில் கூடியது. இதன்போது வாய்மூல வினாவிற்கான கேள்வி நேரத்தில் அவர் இதனை குறிப்பிட்டார். චෝදිතයන්ගේ වගකිවයුතු පුද්ගලයෙක් හැටියට අපිට මේක හරවුස්සන්න ඕනෙත් නෑ, පාරන්න ඕනෙත් නෑ. හැබැයි සැබෑ වගකිවයුතු පුද්ගලයෙක් කවුද කියන කාරණේ ආණ්ඩු ගණනාවක් යෝජනා කර ඔබ ඇතුළු. முன்னைய ஆணைக்குழு அறிக்கையை பிரதமர் ஏற்கனவே சமர்ப்பித்துள்ளார். அதனை மீண்டும் தர தேவையில்லை என ஒப்புக்கொள்ளப்படுகின்றது. ஆனால் உறுப்பினர் கேள்வி எழுப்பினால் அது வழங்கப்பட வேண்டும். இது ஒரு பழைய பொன். முன்னைய அரசாங்கங்கள் சில நேரங்களில் அதை மறைக்க முயற்சி செய்தன அல்லது குணப்படுத்த விரும்பவில்லை. உண்மையான குற்றவாளிகள் யார் என்பது பல அரசாங்கங்களாலும் தற்போதைய அரசாலும் விவாதிக்கப்பட்டுள்ளது. வியாழக்கிழமை நடைபெற்ற விவாதத்தில் அறிக்கையில் குறிப்பிடப்படாத பல உண்மைகள் வெளிப்படுத்தப்பட்டன. தற்போதைய அரசாங்கத்தின் பிரதி அமைச்சர் அனுர ஜெயசேகர ஒருவருடன் சஹரா சென்றதாக தெரிவித்துள்ளார். அதுவும் அரச உளவுத்துறை அதிகாரிகள் இதில் தொடர்புடையவர்களாக இருக்கலாம் என பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. ஜனாதிபதி மற்றும் அரசு சார்ந்தவர்கள் கூட அதிகாரிகளை விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று ஒப்புக்கொள்கின்றார்கள். இது திருடனின் தாயிடம் கேட்பது போல இருக்கின்றது. அதாவது உண்மையான விசாரணை நடத்தாமல் உள்ளடக்கங்களை தவிர்த்து விடுகின்றார்கள். அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள், உளவுத்துறை அதிகாரிகள் நேரடி அல்லது மறைமுக காரணமாக தாக்குதல்களுக்கு இருக்கலாம் என வதந்தி பரவுகிறது. இந்த விடயங்கள் ஆணைக்குழு அறிக்கையில் சேர்க்கப்படவில்லை. ஆனால் அரசாங்கம் இதை தெரிந்தும் வெளியிடவில்லை. முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் உள்ளவர்கள் அரசாங்கம் மற்றும் பிரதமர் இந்த உண்மையை வெளிக்கொணர வேண்டும். පෞගිය අවසාන බ්‍රහස්පතින්දා තිබිච්ච ඒ වාදය තුලත්
කරුණු ගණනාවක් අනාවරණය වුණා ගරු අගමැතිතුමනි. මේ වාර්තා තුළ අනාවරණය නොවිච්ච කාරණා අනාවරණය වුණා. ඔබතුමට මම වක්කීමෙන් உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விடயங்களை மறைக்க வேண்டிய அவசியம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு இல்லை என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். අපේ ආණ්ඩුව ඒක තුල තමයි මේ අලුත් කරුණු උනත් ඉදිරිපත් උනේ. 2021 ஆணைக்குழு அறிக்கை ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. அதில் போதுமான தகவல்கள் உள்ளன. முன்னைய காலத்தில் விசாரணைகள் நடைபெறவில்லை என்பதற்கு நாம் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் தான் சரியான விசாரணைகள் நடக்கின்றன. அந்த விசாரணைகளின் காரணமாகவே இந்த வாரம் நடந்த விவாதத்தில் பல புதிய உண்மைகள் வெளிப்படுத்தப்பட்டன. අලුත් කරුණු ඉදිරිපත් වෙලා ඒ අලුත් කරුණු පාර්ලිමේන්තුවට දැනුම් දීලා තියෙන්නේ. இதன்போது மீண்டும் கேள்வி எழுப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ, හරි. මොකද අපි මේ පාරන්නේ තුවාලයක්. ඒක යහපාලන ආණ්ඩුවේ නියෝජනයේදී සමහර වෙලාවට சமீபத்திய விவாதங்களில் நீங்கள் குறிப்பிட்ட விடயங்கள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணை ஆணைக்குழு அறிக்கையில் சேர்க்க வேண்டிய புதிய பரிந்துரைகள் அல்லது சாட்சியங்கள் கிடைத்துள்ளனவா என்பதைத்தான் வினவுகின்றோம். சில உளவுத்துறை அதிகாரிகள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ இதில் தொடர்புடையவர்கள் என பிரதி அமைச்சர் கூறினார். அவரும் இதை ஆணைக்குழுவில் தெரிவித்தார். இதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம். உங்கள் அரசின் ஜனாதிபதி மற்றும் பிரதி அமைச்சர் இருவரும் இந்த விவகாரத்தில் முக்கியமான சான்றுகளை அறிந்துள்ளனர். அவர்கள் இதை பற்றி தெரிவித்துள்ளனர். எனவே நீங்கள் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விடயத்திலிருந்து தப்பிக்க முடியாது. எனக்கு தெரியாது, புரியவில்லை, இது நமக்கு சம்பந்தப்படவில்லை என்று சொல்லி தப்பிக்க முடியாது. இது உங்கள் அரசாங்கத்தின் பழக்கமாகிவிட்டது. ஆனால் நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் தேசிய மக்கள் சக்தியின் தலைவராக இருக்கின்றீர்கள் என எனக்கு தெரியும். இந்த அரசாங்கம் உருவாக காரணமானவரும் நீங்கள் தான். மக்கள் விடுதலை முன்னணியால் நீங்கள் இல்லாமல் வெற்றி பெற்றிருக்க முடியாது. இதுதான் உண்மை. நிஜத்தை சொல்கின்றேன். தேசிய மக்கள் சக்தியின் தலைவராக நீங்கள் ஜனாதிபதியும் பிரதி அமைச்சரும் விசாரணை நடாத்துகின்றார்கள் மற்றும் அது முறையாக விசாரிக்கப்படுகின்றது என்று கூற முடியுமா? වගකියයුතු පුද්ගලය කවුද කියන කාරණය ආණ්ඩු ගණනාවක් යෝජනා කර ඔබ ඇතුළු. දැන් පහුගිය අවසාන බ්‍රහස්පතින්දා තිබිච්ච ඒ වාදය තුලත් அதற்கு பதிலளித்த பிரதமர் ஹரணி அமரசூரிய, எனக்கு இந்த கேள்வி என்னவென்று புரியவில்லை. ஏனென்றால் நாங்கள் தெளிவாக இந்த விசாரணையை முன்னெடுக்கின்றோம். இந்த விடயத்திலிருந்து தப்பி சென்ற அரசாங்கங்களின் ஆட்சியே இருந்துள்ளது. எங்கள் அரசாங்கம் அந்த நிலையை மாற்றியுள்ளது. அந்த சூழலுக்குள் இந்த புதிய தகவல்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்த புதிய தகவல்கள் முன்வைக்கப்பட்டு நாடாளுமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளன. ஆனால் இந்த விசாரணை மிகவும் திறந்த முறையில் நடாத்தப்படுகின்றது. நாங்கள் இந்த விசாரணையை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றோம். இந்த விசாரணைக்கு தேவையான எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். மேலும் அந்த விவகாரம் மக்களுக்கு தெரிவிக்கப்படும். எதையும் மறைப்பதில்லை. தேசிய மக்கள் சக்தி அரசு இந்த விடயத்தில் எதையும் மறைக்கப் போவதில்லை. கிளிநொச்சி மத்திய சித்த மருந்தகத்தின் புதிய கட்டடம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. கிளிநொச்சி மத்திய பேருந்து நிலையத்திற்கு அருகாமையில் உள்ள மத்திய சித்த மருந்தகத்தின் புதிய கட்டடம் இன்று காலை 9 மணிக்கு திறந்து வைக்கப்பட்டது. வடக்கு மாகாண சுதேச மருத்துவ திணைக்களத்தின் மாகாண ஆணையாளர் தி சர்வானந்தன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன் பிரதம விருந்தினராக பங்கேற்று புதிய கட்டடத்தை மக்கள் பாவனைக்கு திறந்து வைத்தார். சிறப்பு விருந்தினராக வடக்கு மாகாண பிரதம செயலாளர் தனஜா முருகேசன் பங்கேற்றார். கௌரவ விருந்தினர்களாக வடக்கு மாகாண சுகாதார சுதேச மருத்துவ சிறுவர் நன்னடத்தை பராமரிப்பு சேவைகள் அமைச்சின் செயலாளர் ஜெயராணி மற்றும் கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் ஆகியோர் பங்கேற்றனர். கிளிநொச்சி மத்திய சித்த மருந்தகத்தின் புதிய கட்டடம் 55.52 மில்லியன் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ளது. இதுவரை காலமும் சித்த மருந்தகம் கிளிநொச்சி மாவட்ட பிராந்திய சுகாதார பணிப்பாளர் அலுவலக வளாகத்தில் இயங்கி வந்தது. இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண சுகாதார சுதேச மருத்துவ நிபுணர் சிறுவர் நன்னடத்தை பராமரிப்பு அமைச்சின் உதவி செயலாளர், கிளிநொச்சி மாவட்ட செயலக திட்டமிடல் பணிப்பாளர், கரைச்சி பிரதேச செயலக உதவி பிரதேச செயலாளர், கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரின் இணைப்பாளர், வைத்தியர்கள், வடக்கு மாகாண சுதேச மருத்துவ திணைக்கள உத்தியோகத்தர்கள், பொதுமக்கள் பங்கேற்றனர். யாழ்ப்பாணம் வல்லிபுரம் பகுதியில் மணல் கடத்தலில் ஈடுபட்ட நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்.
யாழ்ப்பாணம் வல்லிபுரம் பகுதியில் சட்டவிரோத மணல் கடத்தலில் ஈடுபட்ட நபர் ஒருவர் டிப்பர் வாகனத்துடன் கைது செய்யப்பட்டுள்ளார். வல்லிபுரம் பகுதியில் மணல் கடத்தல் இடம்பெற்று வருவதாக கிடைத்த தகவலை அடுத்து பருத்தித்துறை போலீசார் விசேட அதிரடி படையினருடன் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையின் மூலம் டிப்பர் வாகனம் கைப்பற்றப்பட்டதுடன் நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். வந்தியை சந்தையில் மணல் ஏற்றியவாறு பயணித்த டிப்பர் வாகனத்தை போலீசார் வழிமறித்த போது அந்த வாகனம் நிற்காமல் சென்றுள்ளது. இவ்வாறு தம்பசெட்டி வீதியில் சென்று கொண்டிருந்த போது இன்று அதிகாலை 5 மணியளவில் ஆணிகள் அடிக்கப்பட்ட பலகையை வீசிய போலீசார் டிப்பர் வாகனத்தை கைப்பற்றியதுடன் சாரதியையும் கைது செய்தனர். இதன்போது டிப்பர் வாகனத்தில் இருந்த 2 தப்பியோடியுள்ளனர். ஆணிகளால் டிப்பர் வாகனத்தின் பின் சக்கரங்கள் காற்று போன நிலையில் சக்கரங்களை மாற்றிய போலீசார் வாகனத்தை போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். மட்டக்களப்பு கல்லடி கடற்கரையில் பௌர்ணமி கலை விழா சிறப்பாக இடம்பெற்றது. கிழக்கு மாகாண பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களமும் மட்டக்களப்பு மாநகர சபையும் இணைந்து நடாத்திய ஜூலை மாத பௌர்ணமி கலை விழா நேற்று மாலை வெகு விமர்சையாக இடம்பெற்றது. கல்லடி கடற்கரையில் மட்டக்களப்பு மாநகர சபை ஆணையாளர் தனஞ்சயன் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. பிரதம விருந்தினராக மாநகர சபை முதல்வர் பாக்கியநாதன் கலந்து கொண்டார். சிறப்பு அதிதிகளாக கிழக்கு மாகாண பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தின் மாகாண பணிப்பாளர் பார்த்திபன் மற்றும் மண்முனை வடக்கு பிரதேச செயலாளர் சிவப்பிரியா வில்வரத்னம் மற்றும் மாநகர சபை உறுப்பினர்கள் அழைக்கப்பட்டனர். இம்முறை இறைமுறை காயாக உள்ள கலைஞர்களின் திறமைகளை வெளிக்கொணரவும் கலைஞர்களின் திறமைகளை வெளிக்கொண்டு வரும் வகையிலும் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டன. மாணவர்களின் பல்வேறு கலை நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் கலைஞர்கள் பலர் தமது திறமைகளை மேடியேற்றியதை காண முடிந்தது. மாநகர சபை புதிய முதல்வராக பதவியேற்றுள்ள பாக்கியநாதனை மாநகர சபை ஆணையாளர் பொன்னாடை போர்த்தி இதன்போது கௌரவித்தார். இலங்கையர்கள் 2 பாகிஸ்தானில் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாகிஸ்தானின் ஃபைசலாபாத்தில் உள்ள மோசடி அழைப்பு மையம் ஒன்றில் பாகிஸ்தான் அதிகாரிகள் நடத்திய தேடுதலின் போது இலங்கையர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த தேடுதலின் போது 78 பாகிஸ்தானியர்கள், 48 சீனர்கள், 8 நைஜீரியர்கள், 4 பிலிப்பைன்ஸ் நாட்டவர்கள், 6 பங்களாதேஷ் பிரஜைகள், 2 மியான்மர் நாட்டவர்கள், 1 சிம்பாவே நாட்டவர் மற்றும் 2 இலங்கையர்கள் அடங்கலாக மொத்தம் 149 பேர் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்களில் 2 இலங்கையர்களும் அடங்குகின்றனர் என்பதை பாகிஸ்தானிய தேசிய சைபர் குற்றப்புலனாய்வு பிரிவு உறுதிப்படுத்தியுள்ளது. பொருளாதாரம் ஸ்திர நிலைக்கு வந்துள்ளது என பிரதியமைச்சர் அனில் ஜாண்டு தெரிவித்துள்ளார். சந்தேகத்தை தோற்றுவிக்கும் பேச்சுக்கள் முதலீட்டாளர்களை கவர வல்லதல்ல என பொருளாதார அபிவிருத்தி பிரதியமைச்சர் அனில் ஜாண்டு பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். කොහොමද ව්‍යවසායකත්වයේ පදනම් කරගෙන ව්‍යවසායකත්වයේ හරහා அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த 7 மாதங்களில் அரசியல், பொருளாதார, நிதி மற்றும் சமூக நிலைமையை ஸ்திர நிலைக்கு கொண்டு வந்துள்ளது. சர்வதேச அமைப்புகள் மற்றும் தூதர்கள் நல்லாட்சியை பாராட்டுகிறார்கள். இனவாதம் நாட்டுக்கு பெரும் இழப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. சிலர் இன்னும் இனவாத போக்கை பிரதிபலிக்கும் வகையில் செயற்படுகின்றனர். இனவாதம் மனித தன்மைக்கு எதிரானது. இதை அனைவரும் நிராகரிக்க வேண்டும். நம்பிக்கையுடன் முதலீட்டாளர்கள் வர வேண்டும். உலக வங்கியின் கணிப்புகள் துல்லியமானவை அல்ல. கடந்த 2023இல் 2.3% வளர்ச்சியே ஏற்படும் என அவர்கள் கூறினர். அதுவும் அவர்களிடமிருந்த தரவுகளுக்கு அமைய கணித்தனர். ஆனால் வளர்ச்சி 5% வளர்ச்சி அடைய முடிந்துள்ளது. சந்தேகம் ஏற்படுத்தும் பேச்சுக்கள் முதலீட்டாளர்களை கவர வல்லதல்ல. தொழில் முனைவோர்கள் என்பது வெறும் வியாபாரம் அல்ல. தங்கள் உழைப்பையும் திறமையையும் உற்பத்திக்காக சிறப்பாக பயன்படுத்துபவர்களாக இருக்க வேண்டும். தொழிலாளர் மற்றும் முதலாளிகளுக்கிடையே விவாதமின்றி உற்பத்தியை மேம்படுத்தும் வகையில் புதிய சட்டங்கள் தயாரிக்கப்படுகின்றன. ආණ්ඩුවේ මැදිහත් වීම පෙන්눔 කරනවා. தொடர்வது வெளிநாட்டுச் செய்திகள். ஹமாசுடனான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் போர் நடவடிக்கை மீண்டும் ஆரம்பமாகும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு எச்சரிக்கை விடுத்துள்ளார். இஸ்ரேல் முன்வைத்துள்ள 60 நாட்களுக்கான போர் நிறுத்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் ஹாசா மீதான போர் நடவடிக்கை மீண்டும் ஆரம்பமாகும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஹமாசுடனான போரை நிரந்தரமாக முடிவிற்கு கொண்டு வருவதற்கு இஸ்ரேலின் நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் ஒரு ஒப்பந்தம் உருவாக்கப்பட்டுள்ளது. முன்மொழியப்பட்ட 60 நாட்கள் போர் நிறுத்தத்தின் கீழ் பேச்சுவார்த்தைகள் தோல்வியுற்றால் ஹாசாவில் மீண்டும் ராணுவ நடவடிக்கைகளை தொடங்க இஸ்ரேல் தயாராக உள்ளது. ஈரானுக்கு எதிரான போரில் வரலாற்று வெற்றிக்கு பிறகு அமெரிக்காவிற்கு வரலாற்று சிறப்புமிக்க வருகை இடம்பெற்றுள்ளது. மீதமுள்ள பணைய கைதிகளை மீட்டெடுக்கவும் ஹமாஸின் ராணுவ கட்டமைப்பை அகற்றவும்
நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். தற்போது 60 நாட்கள் தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு ஈடாக உயிருடன் உள்ள பணைய கைதிகளை விடுவிக்கவும் இறந்த பணைய கைதிகளின் உடலை ஒப்படைக்கவும் நாங்கள் முயற்சிக்கின்றோம். இந்த போர் நிறுத்தத்தின் தொடக்கத்தில் போருக்கு நிரந்தர முடிவு கட்டுவது குறித்து பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவோம். ஆனால் ஹமாஸ் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு முழுமையாக ராணுவமயமாக்கல் உட்பட இஸ்ரேலின் குறைந்தபட்ச நிபந்தனைகளின் கீழ் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும். போர் நிறுத்தத்தின் கீழ் பேச்சுவார்த்தைகள் தோல்வியுற்றால் காசாவில் மீண்டும் ராணுவ நடவடிக்கைகளை தொடங்க இஸ்ரேல் தயாராக இருக்கின்றது. ராணுவத்தின் முழு பலத்தையும் பயன்படுத்துவோம். தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் நாம் மிகப்பெரிய சாதனைகளை பெற்றுள்ளோம். ராஜதந்திரம் வேலை செய்யவில்லை என்றால் ராணுவ பலத்தின் மூலம் செயற்பட விரும்புகின்றோம். ராணுவ போராளிகளின் துடிச்சலுடன் நன்றி கூறுவதுடன் ஹமாஸின் பெரும்பாலான ராணுவ திறன்களை நாங்கள் தகர்த்து விட்டோம் என குறிப்பிட்டார். אין יותר יכולות שלטוניות או צבאיות של החמאס. אלה תנאי היסוד שלנו. אם זה יכול להיות מושג במשא ומתן, מה טוב. אם זה לא יושג במשא ומתן ב-60 יום, אנחנו נשיג את זה. தொடர்வது வர்த்தக வாணிப செய்திகள். LOLC நிதி நிறுவனத்தின் புதிய கிளை மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலையில் திறந்து வைக்கப்பட்டது. மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலையில் LOLC நிறுவனத்தின் புதிய கிளை இன்று சுபவேளையில் திறந்து வைக்கப்பட்டது. LOLC நிதி நிறுவனத்தின் கிழக்கு பிராந்திய பொறுப்பு அதிகாரி எம் ஃபார்தலோட் மண்முனை, தென்மேற்கு பிரதேச சபை தவிசாளர் இளையதம்பி கிரேஷ்குமார், கிழக்கு பிராந்திய உதவி முகாமையாளர்களான ஃபாயிஸ் முகமது ஆர் கௌதமன், டி நிக்லஸ் மற்றும் கிழக்கு பிராந்திய நுண்கடன் பிரிவு முகாமையாளர்கள், கிளை முகாமையாளர்கள், வாடிக்கையாளர்கள் உள்ளிட்ட பலரும் திறப்பு விழாவில் பங்கேற்றனர். தங்க கடன் சேவை, வாகன லீசிங் சேவை போன்ற சேவைகளும் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டன. சேவைகளை பெற வந்த வாடிக்கையாளர்களுக்கு பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம். அனுசரணை வழங்கியோர். இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக்.